ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அந்த வேடமுகத்தானை பணிந்து இன்றைய ராசி பலன்களை காண இருக்கின்றோம். அதற்கு முன்பு இன்றைய நாள் எப்படி இருக்கின்றது என்று பார்ப்போம். இன்று 14/9/2024 ஆவணி மாதம் 29ஆம் தேதி குரோதி வருடம் சனிக்கிழமை. நல்ல நேரம் இன்று காலை 7:45 மணி முதல் காலை 8:45 மணி வரை நல்ல நேரம். அதேபோல் மாலை 4:45 மணி முதல் மாலை 5:45 மணி வரை நல்ல நேரங்கள். இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் காலை 10:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் மதியம் 3 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 6 மணி முதல் காலை 7:30 மணி வரை. இன்றைய சுபஹோரை சுக்கிரஹோரை நேரம் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய நட்சத்திரம் என்னன்னு பார்க்கலாம். இன்று மாலை 5:57 மணி வரை உத்திராட நட்சத்திரம், அதன் பின்பு திருவோண நட்சத்திரம். பெருமாளுக்குரிய நாள், அற்புதமான திருவோண நட்சத்திரம் இன்றைய தினம் மாலை இருக்கின்றது. இன்றைய திதி இன்று மாலை 5:05 மணி வரை வளர்பிறை ஏகாதசி. ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் இன்று இருக்கலாம். இன்று மாலை வரை ஏகாதசி திதி இருக்கின்றது. அதன் பின்பு துவாதசி திதி. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது. கவனமாக இருங்கள். தொடர்ந்து 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம். முதலாவதாக மேஷராசி அன்பர்களே. மேஷராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். பெயர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். எந்த செயல் செய்தாலும் அதன் மூலம் பெயரும் புகழும் கிடைக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். வெகு காலமாக திருமணமாகி பிள்ளை பேருக்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கெல்லாம் இன்றைய தினம் சத்சந்தான பாக்கியம் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் கிடைக்கின்ற நாள். கடன் தொல்லைகள் எல்லாம் நீங்குகின்ற நாள். மனக்குழப்பங்கள் தீர்ந்து மன மகிழ்ச்சி ஏற்படுகின்ற நாள். புதிய முயற்சிகள் கைகூடும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகின்ற நாள். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இனிதே முடிகின்ற நாள் இன்றைய நாள். சிலருக்கு உத்தியோக மாற்றம் ஏற்படும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்ற நாள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் துடிப்பும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் என்றால், திருச்சி மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார். உச்சி பிள்ளையார் கோவில் கொண்ட இடம் திருச்சி மலை மேலே என்று உச்சி பிள்ளையாரை பணிந்து இன்றைய நாளை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். அது பற்றி யோசிப்பீர்கள். இருக்கிற வீட்டை விட்டுவிட்டு புதிய வீட்டுக்கு செல்லலாமா, வாடகை வீடாக இருந்தால் இதைவிட வசதியான வீடுக்கு செல்லலாமா என்று யோசிப்பீர்கள். நல்ல முடிவு எடுப்பீர்கள். வீடு விஷயத்திலும் சரி, வண்டி வாகன விஷயத்திலேயும் சரி நல்ல முடிவு எடுத்து அதற்கான தீர்வுகளை காண்கின்ற நாள் இன்றைய நாள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கின்றது. தொழிலிலே நல்ல லாபம் வரும். நீங்கள் சொந்த தொழில் செய்பவராக இருந்தால் உங்களுடைய தொழிலிலே நல்ல லாபம் வருகின்ற நாள் இன்றைய நாள். அலுவலகத்திலே புதிய வேலை வாய்ப்புகள் வெற்றியை தரும். புதிய வேலை வாய்ப்புகள் வந்தால் அதன் மூலம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், பெயர் புகழ் கிடைக்கும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. நண்பர்களே, இன்றைய நாளை கொண்டாடுங்கள். அற்புதமான நாள் இன்றைய நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். நாள் நன்றாக இருக்கும்போது நாம் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். இன்று கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்யுங்கள், அபிஷேகம் செய்யுங்கள். வசதி இருந்தால் இறைவனுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுங்கள், வஸ்திர தானம் செய்யுங்கள். இவையெல்லாம் உங்களுக்கு எதிர்காலத்திலே மிகவும் அற்புதமான பலன்களை தரும்.
கடன் பிரச்சனைகள் தீர்கின்ற நாள். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை தருகின்ற நாள். காரிய தடைகள் எல்லாம் விலகும். இந்த விநாயக பெருமானுடைய அருளினாலே காரிய தடைகள் எல்லாம் விலகி உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, எதிர்பார்த்த பணம் கைக்கு வருதல் என எல்லா விஷயங்களும் ஏற்றமாக நடக்கின்ற நாள். சந்தோஷம் பெறுகின்ற நாள் இன்றைய நாள். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாம் கைகூடி வருகின்ற நாள். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகின்ற நாள். இன்றைய நாளிலே நீங்கள் சமயபுர மகமாயை பணிந்து இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. கவனமாக இருங்கள். சந்திராஷ்டம நாளிலே நாம் ராமநாம ஜபம் செய்ய வேண்டும். ராமா 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 என்று ராமனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். படாத கட்டமெல்லாம் பட்டவர் ராமபிரான். மனிதனாக அவதாரம் எடுத்து என்ன கட்டம் எல்லாம் படக்கூடாதோ அத்தனை கட்டங்களையும் பட்டவர். ஆகவே ராமநாமத்தை சொல்லிக் கொண்டிருங்கள். சந்திராஷ்டம பாதிப்பிலிருந்து அவர் உங்களை விடுவிப்பார். யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள். புதிதாக கடன் வாங்காதீர்கள். தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டிய நாள். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். கூட்டு தொழிலில் நல்ல புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். கூட்டு தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். புதிதாக கடன் எதுவும் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் செய்யாதீர்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு வந்து செல்லும். எனவே அமைதியாக இருங்கள். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேச வேண்டாம். கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள். கோர்ட் கேஸ் போன்ற பிரச்சனைகளில் இன்றைய நாளிலே ஈடுபடாதீர்கள். வெற்றி கிடைக்காது. ஆகவே இன்றைய நாளிலே புதிய முயற்சிகளை மேற்கொள்ளாதீர்கள். வேண்டாம். 2 நாட்கள் தள்ளி போடுங்கள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். மற்றவரிடம் பேசும்போது கவனமாக பேச வேண்டும். வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேச வேண்டும். ஒருவரிடம் பேச வேண்டும் என்றால் இதை பற்றி பேசலாமா என்று மனதுக்குள் பேசி பார்த்து அப்புறம் பேசுங்கள். சரியா? ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் நாமக்கல் ஆஞ்சநேயரை பணிந்து இன்றைய நாளை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று சிலருக்கு திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். திருமணம் நிச்சயமாகும். எதிலும் வெற்றி கிடைக்கின்ற அற்புதமான நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் கிடைக்கும். நினைத்த காரியம் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கின்றது. சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நாள். அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை ஏற்பட்டு உங்களுடைய மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கும். எல்லோருக்கும் இனிப்பு வாங்கி கொடுத்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுவீர்கள். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்றன. எல்லா விதத்திலும் ஏற்றமும் மாற்றமும் சந்தோஷமும் நிறைந்த இந்த நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்களும் விநாயக பெருமானைத்தான் பற்றி கொள்ள வேண்டும். பிள்ளையார்பட்டி கற்பக கணபதி, பிள்ளையார்பட்டி கற்பக கணபதியை பணிந்து விநாயகர் அகவல் படித்து இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சூரியனாகப்பட்டவர் உங்களுடைய ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்றன. காரிய தடை ஏற்படும், பின் விலகிவிடும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். ஆகவே உங்களுடைய தொழில் கூட்டாளியோடு அமைதியாக பேசி நல்ல முடிவுகளை எடுங்கள். அனாவசியமாக எதுவும் பேசாதீர்கள். நீ அப்படி செய்திருக்கலாம், இப்படி செய்திருக்கலாம் என்று குற்றம் சாட்டும் துணியிலே பேசாதீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்பட்டு விலகும். ஆகவே கவனமாக இருங்கள். எச்சரிக்கையாக பேசுங்கள். மௌனத்தை கடைபிடியுங்கள்.
நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். இன்றைய தினம் எதுவும் புதிய முயற்சிகள் எதையும் ஈடுபடாதீர்கள். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளிலே புதிய முயற்சிகளை இன்றைய தினம் தவிர்த்து விடுங்கள். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். புதிதாக கடன் எதுவும் வாங்கக்கூடாது. வேலையில் தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். தேவையில்லாத செலவுகள் ஏற்பட்டு உங்களை மன கஷ்டத்தை ஏற்படுத்தும். எனவே ஜாக்கிரதையாக இருங்கள். இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரியை பணிந்து இன்றைய நாளை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். இன்று குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். சுபகாரியங்கள் கைகூடும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் தீர்கின்ற நாள் இன்றைய நாள். நிறைய பணம் வரும். கடனை அடைத்து விடுவீர்கள். சிலருக்கு பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். திடீர் பணவரவு உண்டு. அதிர்ஷ்டம் உண்டு. சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். ஏதேனும் நல்ல பொருட்களை வாங்குவீர்கள். தங்கமோ வெள்ளியோ வைரமோ பிளாட்டினமோ இப்படி புதிதாக நல்ல பொருள் வாங்கி சுப விரயங்கள் ஏற்படுகின்ற நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படுகின்ற நாள் இன்றைய நாள். இன்றைய நாளை மேலும் சிறப்பாக்கிக் கொள்வதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த நாமக்கல் ஆஞ்சநேயனை வழிபட வேண்டும். நாமக்கல் ஆஞ்சநேயன் இன்று சனிக்கிழமை வேறு. ஆகவே நாமக்கல் ஆஞ்சநேயரை துதித்து இந்த நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். சொந்த வீடு வாங்குவதற்காக நிறைய நாட்களாக யோசித்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால், இன்றைய நாளிலே அதற்கான முயற்சிகளை எடுங்கள். வெற்றி கிடைக்கும். நல்ல வீடு அமையும். நல்ல வீடு நல்ல ஒரு ஏரியாவில், ஒரு சென்ட்ரான ஏரியாவில் உங்களுக்கு வீடு அமையும். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு ஏற்படும். பதவி உயர்வு ஏற்படும். அதன் மூலம் இடமாற்றம் ஏற்படும். ஒப்புக்கொள்ளுங்கள். எதிர்காலத்துக்கு அது மிகவும் சௌகரியமாக இருக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடி வெற்றியை பெறுகின்ற நாள். பண வரவு உண்டாகும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். தாய் வழி உறவுகள் மூலம் ஆதாயம் உண்டாகும். தொழில் மற்றும் சொந்த தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். அலுவலகத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். ப்ரமோஷன் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். நல்ல ஒரு சம்பள உயர்வு கிடைக்கும். கணவன் மனைவி இடையே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தருகின்ற நாள். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்றது. நாளைய தினம் இன்னும் சில நாட்களிலே மகாலயபட்சம் ஆரம்பமாக இருக்கின்றது. முன்னோர் வழிபாடு செய்யுங்கள். இந்த மாலயபட்சத்திலே 15 நாட்களும் முன்னோர் வழிபாடுகள் செய்யுங்கள். அதை பற்றியெல்லாம் சொல்ல இருக்கின்றேன். அதை பின்பற்றி செய்யுங்கள். வாழ்க்கை சீராகும். உங்களுடைய தடைகள் எல்லாம் விலகும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கின்றது என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஏற்படுகின்ற தடைகள் எல்லாம் நீங்கும். எனவே மாலயபட்சம் வருகின்றது. மாலயபட்சத்தை பற்றி சொல்ல இருக்கின்றேன். அவற்றையெல்லாம் செய்யுங்கள். செய்து நம்முடைய சந்ததிக்கு புண்ணியத்தை சேர்ப்போம். ஆகவே இன்றைய நாள் அற்புதமாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன். காமாட்சி அம்மனை பணிந்து இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று உங்களுக்கு இளைய சகோதரர்கள் மூலம் ஆதாயங்கள் உண்டாகும். இளைய சகோதரரோ அல்லது பெரிய சகோதரரோ சகோதரியோ அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்கின்ற நாள் இன்றைய நாள். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். அலுவலகத்திலே சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். பொருள் வரவு தனலாபம் போன்றவை ஏற்படுகின்ற அற்புதமான நாள். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கை கொடுக்கும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் உண்டாகக்கூடிய நாள்.
வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி, அசுர வளர்ச்சி ஏற்படுகின்ற நாள். நீங்கள் எதிர்பாராத வளர்ச்சி உண்டாகும். ஒரு 4 வருடங்கள் கழித்து வர வேண்டிய வளர்ச்சி இந்த வருடமே உங்களுக்கு வந்துவிடும். அப்படி ஒரு அசுர வளர்ச்சி ஏற்படுகின்ற நாள். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகின்ற நாள். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக தீர்கின்ற நாள். இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பானதாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் சக்கரத்தாழ்வாரை வழிபட்டு உங்களுடைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். பெருமாளுடைய அவதாரங்களிலே ஒன்று சக்கரத்தாழ்வார் அவதாரம். சக்கரத்தாழ்வாரை பணிந்து இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்த ராசி தனுசு ராசி அன்பர்களே. இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நீங்கள் எதிர்பார்த்த பெரிய தொகை கைக்கு வரும். ஏதேனும் பேங்க் லோனுக்காக அப்ளை செய்திருந்தீர்கள் என்றால் இன்றைய தினம் உங்களுக்கு தேடி வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகின்ற நாள். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். உறவினர்களிடமிருந்து வந்த வருத்தங்கள் எல்லாம் நீங்கி அவர்களோடு சந்தோஷமாக கலந்து பழகுகின்ற நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. மனம் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். காரிய தடைகள் ஏற்படாமல் உங்களுக்கு விக்ன விநாயகன் காத்தருள்வான். இன்றைய நாளிலே வெற்றிகளை தருவான். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இனிதே முடிவு பெறும். சிலர் புதிய செல்போன் வாங்குவீர்கள். சுப விரயங்கள் ஏற்படுகின்ற நாள். ஏதேனும் ஒரு நல்ல பொருளை வாங்குவீர்கள். இன்றைய தினம் உபயோகமான பொருளை வாங்குவீர்கள். அது உங்களுக்கு மன சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். இன்றைய நாளிலே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அந்த 6 படை வீட்டிலே ஒன்றான திருத்தணி முருகனை பணிந்து இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே. இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குருவாகப்பட்டவர் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். புதிதாக வேலை தேடுபவராக இருந்தால் உங்களுக்கு புதிதாக நல்ல வேலை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கின்றது. புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற நாள். தொட்டதெல்லாம் வெற்றியை தரும். எல்லா விதத்திலும் வெற்றி 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 வெற்றியை சுவைக்கின்ற நாள் இன்றைய நாள். பண வரவு அதிகரிக்கும். இன்றைய நாள் அற்புதமான நாள். உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். நினைத்ததெல்லாம் நடக்கின்ற ஏற்றமான ஒரு மாற்றமானதொரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற நாளாக இருப்பதால் புதிய முயற்சிகளை தயக்கம் இல்லாமல் தொடங்குங்கள். புதிய முயற்சிகளை தயக்கம் ஏதுமின்றி இதனை செய்யலாமா வேண்டாமா, வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா என்றெல்லாம் யோசிக்காமல் புதிய முயற்சிகளை தொடங்குங்கள். வெற்றி உங்கள் அருகிலே நின்று கொண்டிருக்கின்றது. நீங்கள் காரியத்தை தொடங்கினால் டக்கென்று பற்றி கொள்ளும். உங்களை இங்க பக்கத்திலேயே இருக்கே ராஜா என்று உங்களை வெற்றி பற்றி கொள்ளும். வெற்றி லட்சுமி பற்றி கொள்வாள். எனவே புதிதான முயற்சிகளை தொடங்குங்கள். மனம் மிகவும் உற்சாகமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிறப்பான நாள். இன்றைய நாளிலே நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்து உங்களுடைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே. இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி உங்களுடைய ராசியிலேயே இருக்கின்றார். இன்றைய நாளிலே உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு அவசியம். இன்றைய நாளிலே நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தருகின்ற நாள். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். யாரிடமும் அனாவசியமாக பேசாதீர்கள். சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே நீங்கள் தலையிட வேண்டாம். யாருக்கும் கருத்து சொல்லாதீர்கள். யாருக்கும் அட்வைஸ் செய்யாதீர்கள்.
சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும், வேலை பளு அதிகரிக்கும், வீண் விரயங்கள் உண்டாகின்ற நாள். ஆகவே வெளியில் செல்லும் போது கைப்பணத்தை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். கடைக்கு சென்றால் தேவையில்லாததை வாங்க தோன்றும். எனவே வீண் விரயங்களை தவிர்க்க வேண்டிய நாள். உத்தியோக உயர்வு ஏற்படுகின்ற நாள். பொருளாதாரம் சற்று நெருக்கடியாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே அலுவலகத்திலே வேலை பளு சற்று அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். புதிதாக கடன் எதுவும் வாங்காதீர்கள். புதிய முதலீடுகளை தவிர்த்து கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். கவனமாக இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் குரு வழிபாடு செய்ய வேண்டும். ஏதேனும் ஒரு குருவை பற்றி கொள்ளுங்கள். ஏதேனும் ஒரு குருவை பற்றி கொள்ளுங்கள். குருவை பற்றி கொண்டு இன்றைய நாளை கடந்து செல்ல வேண்டும். குரு வழிபாடு தேவை இன்றைய நாளிலே உங்களுக்கு. ஆகவே குரு வழிபாடு செய்து தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு சென்று ஒரு நெய் தீபம் ஏற்றிவிட்டு வாருங்கள். தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு சென்று ஒரு நெய் தீபம் ஏற்றி விட்டு வாருங்கள். இன்றைய நாள் சிறப்பாகும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக 12 ராசிகளிலே இறுதியான ராசி மீன ராசி அன்பர்களே. இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று உங்களுக்கு சகலவிதமான பாக்கியங்களும் கிடைக்கும். அற்புதமான நாள் இன்றைய நாள். மூத்த சகோதரர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். உங்களுக்கு சகோதரர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகின்ற நாள். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவையெல்லாம் இன்றைய தினம் சரியாகிவிடும். சரியாகி நல்ல சௌஜன்யமாக பழகுகின்ற நாள். கருத்தொருமித்து பழகுகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றும். நண்பர்களோடும் உறவினர்களோடும் அதேபோல் நண்பர்கள் மூலமும் உறவினர்கள் மூலமும் ஆதாயம் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். குழந்தைகளால் பெருமை சேர்க்கும். குழந்தைகளால் பெருமை சேர்கின்ற நாள். காரிய தடைகள் எல்லாம் விலகி உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாள். சுபகாரியங்கள் கைகூடி வரக்கூடிய நாள். சுபகாரியத்துக்கான முயற்சிகளை இன்றைய தினம் தொடங்குங்கள். வெற்றி கிடைக்கும். அது வீடு வாங்குவதாக இருக்கலாம், வீட்டிலே திருமண வைபவமாக இருக்கலாம், ஏதேனும் நல்ல விஷயமாக இருக்கலாம். இன்றைய தினம் முயற்சியை தொடங்கினால் வெற்றி கிடைக்கும். வெற்றி நிச்சயம். ஆகவே முயற்சியை தொடங்குங்கள். வெற்றி கனியை பறித்து கொள்ளுங்கள். தொழிலில் நல்ல லாபம் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். புதிய வேலை கிடைக்கின்ற நாள். ஏதேனும் உபத்தொழில் ஏற்கனவே வேலையிலே இருப்பவர்களாக இருந்தால் பகுதி நேர வேலைக்கு ஒரு முயற்சி செய்து அதை செய்துவீர்கள். இப்படி எல்லா விதத்திலும் ஏற்றமும் மாற்றமும் சந்தோஷமும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் குருவாயூர் கிருஷ்ணன். குருவாயூர் கண்ணனை வணங்கி இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசிகளுக்கான பலன்களை பார்த்தோம். எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.